வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஆண்களை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்களுக்குள்ளேயும் ஆச்சரியங்கள் நிறைய இருக்குங்க. அப்படிப்பட்ட 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஆண்கள் சராசரியா வாழ்நாள்ல ஒரு வருஷத்தை பெண்களை உத்து பார்க்கறதுல செலவு பண்றதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் ஓப்பனிங்ல பில்டப் எல்லாம் கொடுத்தேன். அதுக்குள்ளயா ஆண்கள் சராசரியா வாழ்நாள்ல 6 மாசத்தை ஷேவ் பண்றதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க என்ன விருப்பப்பட்டா பண்றோம்? வெயில் காலத்துல ஷேவ் பண்ணா எவ்வளவு எரியும் தெரியுமா? பெண்கள் சராசரியா ஒரு நாளையில ஒரு நிமிஷத்துக்கு 19 தடவை கண் சிமிட்டுறாங்க. ஆனா ஆண்கள் 11 தடவை தான் கண் சிமிட்டுவாங்க. ஆமாங்க, ஒரு விஷயத்தை டெடிகேஷனோட கான்சென்ட்ரேட் பண்ணி உத்து பார்த்துட்டு இருந்தா அப்படித்தானே இருப்போம். 16th செஞ்சுரி வரைக்கும் ஹை ஹீல்ஸ் வச்ச ஷூவோ செருப்போ இது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேஷன்ற பேர்ல பேண்ட் சட்டை எல்லாம் நம்மள்ட்ட இருந்து உருவன மாதிரி பெண்கள் ஹை ஹீல்ஸையும் உருவிட்டாங்க. நம்ம இப்ப மீம்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, மொரட்டு சிங்கிள், கல்யாணம் ஆகல, ஜாலி, அது இதுன்னு. அந்த மாதிரி 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம நிறைய ஆண்கள் இத்தாலியில தான் அதிகமா இருக்காங்கன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்க பேரண்ட்ஸோட சந்தோஷமா ஜாலியா இருக்காங்களாம். You blessed people. பொதுவா ஆண்கள் தனியாவோ இல்ல மற்ற ஆண்களோட நடக்கும்போது ரொம்ப ஸ்பீடா நடப்பாங்களாம். இதுவே பெண்களோட நடக்கும்போது அந்த வேகத்துல இருந்து 7% ஸ்லோவா நடப்பாங்களாம். அதாவது பெண்கள்கிட்ட ரசிச்சு பேசி அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க எங்க வேகத்தையே குறைச்சிக்கிறோம், நாங்கெல்லாம் தியாகிகள். காதல்ல ஆண்கள் தான் முன்னோடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போமா. குறிப்பா பெண்கள்கிட்ட லவ்வ சொல்றதுக்கு ஆண்கள் நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு சொல்லிடுவோமா. ஆனா இப்ப பாக்குற பசங்கள்லாம் பாக்குற பொண்ணுங்க எல்லார்ட்டையும் ஐ லவ் யூ சொல்றாங்களே, அதுக்கு பேர் என்ன? பெண்களை விட ஆண்களுக்கு தான் 2 மடங்கு அதிகமா வேர்க்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகமா உழைக்கிறோம், அதிகமா வேர்க்குது. ஐயோ, ஆணாதிக்கம் சொல்லிடுவாங்களோ. பெண்களை விட ஆண்களை தான் அதிகமா வைரஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் ஆண்களோட டெஸ்டோஸ்டரான். இது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருமாங்க. காதல் வைரஸும் இதுல அடங்குமா? ஆண்களோட தினம் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நவம்பர் 19 தாங்க அந்த தினம். ஆண்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினத்தை செலிப்ரேட் பண்றாங்க. இப்படி ஒரு தினம் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். குழந்தை பிறந்ததுன்னா ஆண்கள் சந்தோஷத்துல குதிப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல 10% ஆண்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மன அழுத்தம், பண அழுத்தம் என்ன சொல்லலாம். மின்னல் அடிக்கும் போது பெண்களை விட ஆண்களுக்கு தான் 5 மடங்கு பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு போட்டியா இன்னொரு மின்னலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.